India and the United States have a special relationship. The point is, look, we are engaged, we remain engaged with the United States, and at this time, I can't say more than that. வர்த்தக பற்றாக்குறை மற்றும் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி இந்தியாவுக்கு அடாவடியாக 50% வரி போட்டார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அவரது அடாவடி வரிக்கு பிறகு இந்தியா அமெரிக்கா உறவில் மிகப்பெரிய விரிசல் விழுந்தது. இதற்கிடையே சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் சீன அதிபர் ஜின்பிங் ரஷ்ய அதிபர் புட்டினிடம் மோடி காட்டிய நெருக்கம் ட்ரம்பை பதற வைத்தது. ஷாங்காய் மாநாடு நடந்த நேரத்தில் இருந்து தொடர்ந்து இந்தியாவை கடுமையாக வசைபாடி வந்தார். மோடி, புட்டின், ஜின்பிங் கூட்டணி ட்ரம்புக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பதாக சர்வதேச நிபுணர்கள் கூறி வந்தனர். பதற்றத்தின் உச்சமாக இந்தியா உறவு மொத்தமாக முடிந்துவிட்டது என்பது போல் ட்ரம்ப் பரபரப்பு அறிக்கை வெளியிட்டிருந்தார். மோடி, புட்டின், ஜின்பிங் ஒன்றாக இருக்கும் படத்தை வெளியிட்ட அவர், ரஷ்யாவையும் இந்தியாவையும் இருண்டு போன சீனாவிடம் நாம் இழந்துவிட்டோம் என்றுதான் தோன்றுகிறது. அவர்கள் 3 பேருக்கும் செழிப்பும் வளமும் அமையட்டும் என்று கூறியிருந்தார். இந்தியாவுடனான உறவு முறிந்துவிட்டது என்பது போல் பேசிய ட்ரம்ப் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் அந்த பல்டி அடித்தார். இன்று நடந்த பிரஸ் மீட்டில் மோடியை நண்பர் என்று சொல்லி இந்தியா அமெரிக்கா நட்பை புகழ்ந்தார். அவர் கூறியது, மோடி ஒரு சிறந்த பிரதமர், உண்மையிலேயே அவர் கிரேட். நான் எப்போதும் அவருடன் நண்பனாக இருப்பேன். ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் அவர் செய்வது எனக்கு பிடிக்கவில்லை. இருப்பினும் அமெரிக்காவும் இந்தியாவும் சிறப்பான உறவை கொண்டிருக்கின்றன. இந்த உறவில் கவலைப்பட எதுவும் இல்லை என்று ட்ரம்ப் சொன்னார். Great Prime Minister, he's great. I'll always be friends, but I just don't like what he's doing at this particular moment. But India and the United States have a special relationship. திடீரென மோடி மீதும் இந்தியா மீதும் ட்ரம்ப் காட்டிய பாசம் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியது. ட்ரம்பிடமிருந்து பாசிட்டிவ் சிக்னல் வந்ததும் முதல் முறையாக மோடியும் நேரடியாக ட்ரம்புக்கு பாசிட்டிவ் சிக்னல் கொடுத்தார். அதிபர் ட்ரம்பின் உணர்வுகளையும் அமெரிக்கா இந்தியா உறவு குறித்த நேர்மையான மதிப்பீட்டையும் மனதார பாராட்டுகிறோம். இந்தியா அமெரிக்கா நட்பு மிகவும் நேர்மையானது என்று ட்ரம்பை டாக் செய்து மோடி தனது சோசியல் மீடியாவில் பதிவிட்டார். இதுவரை ட்ரம்ப் பலமுறை இந்தியாவை வசைபாடியிருக்கிறார், கீழ்த்தரமாகவும் பேசியிருக்கிறார். அவர் அளவுக்கு இறங்கி சென்று அமெரிக்காவை இந்தியா இழிவு செய்யவில்லை. ட்ரம்பையும் நேரடியாக இந்தியாவோ மோடியோ சாடி பேசியதில்லை. ட்ரம்ப் பேச்சு மற்றும் அறிக்கையிலிருந்து இந்தியா சற்று விலகியே இருந்தது. ட்ரம்ப் தனது சொந்த காரணங்களுக்காக மாற்றி மாற்றி பேசக்கூடியவர் என்பதை இந்தியா நன்றாக உணர்ந்திருக்கிறது. அதற்கெல்லாம் பதிலளித்தால் தேவையின்றி அமெரிக்கா இந்தியா நட்பு பாதிக்கும் என்று மோடி கருதினார். நாம அமெரிக்காவுடனான உறவை சிதைக்கக்கூடாது. அதே நேரம் ட்ரம்ப் கெடுபிடிக்கு அடிபணியக்கூடாது என்பதில் இந்தியா தொடர்ந்து உறுதியாக இருக்கிறது. எனவேதான் இருண்டு போன சீனாவிடம் இந்தியாவை நாம் இழந்துவிட்டோம் என்று ட்ரம்ப் சொன்னது குறித்து கூட இந்தியா எந்த கருத்தும் கூறவில்லை. வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வாலிடம் இது பற்றி நேரடியாக நிருபர்கள் கேள்வி எழுப்பினர். அவரோ இந்த விவகாரத்தில் சொல்வதற்கு எதுவும் இல்லை என்று பதில் சொல்ல மறுத்துவிட்டார். ஏனென்றால் அதே ட்ரம்ப் இன்னொரு முறை இந்தியாவை புகழ்ந்து பேசுவார் என்பது இந்தியாவுக்கு நன்றாக தெரியும். நினைத்தது போல அவரிடமிருந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்தது. முதல் முறையாக மோடியும் மனம் திறந்து விட்டார். ஆனாலும் மோடி எச்சரிக்கையாகவே இந்த விவகாரத்தை கையாண்டிருக்கிறார் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். அதாவது மோடி எனது நண்பன் என்று ரொம்ப நாட்களுக்கு பிறகு மீண்டும் ட்ரம்ப் கூறியுள்ளார். வழக்கமாக டியர் ஃப்ரெண்ட் என்றுதான் ட்ரம்பை மோடியும் குறிப்பிடுவார். இந்த முறை நண்பன் என்று மோடி சொல்லவில்லை, அதிபர் என்று முடித்துவிட்டார். அதாவது நாளைக்கே மீண்டும் ட்ரம்ப் இந்தியாவையும் மோடியையும் எதிர்த்து பேசக்கூடும். எனவேதான் ட்ரம்பை மோடி ஜாக்கிரதையாக கையாண்டிருக்கிறார் என்று நிபுணர்கள் சொல்கின்றனர். இதை உறுதி செய்வது போல்தான் இப்போது நம் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அளித்த பேட்டியும் அமைந்துள்ளது. ட்ரம்ப் பாசம் பொங்கியது பற்றியும் அதற்கு மோடி கொடுத்த ரெஸ்பான்ஸ் பற்றியும் நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் அளித்த பதில். அமெரிக்காவுடனான இந்தியாவின் நட்புக்கு பிரதமர் மோடி மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருகிறார். தனிப்பட்ட முறையில் அதிபர் ட்ரம்புடனும் மிகச்சிறந்த நட்பை மோடி வைத்திருக்கிறார். இப்போதைக்கு இதை மட்டும்தான் சொல்ல முடியும் என்று ஜெய்சங்கர் கூறினார். ட்ரம்ப் மோடி கூறிய பரபரப்பு கருத்துக்களுக்கு பிறகு அமெரிக்கா இந்தியா இடையேயான நட்பு மீண்டும் வலுவடையுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. In the morning posted on X and reciprocated the sentiment given by Donald Trump. He said Prime Minister Modi is a friend. There seems to be positive about the relationship. Your comments, Dr. Jaishankar?
Well, I think Prime Minister Modi obviously attaches enormous importance to our partnership with the United States. And where President Trump is concerned, he's always had a very good personal equation with President Trump. But the point is, look, we are engaged, we remain engaged with the United States. And at this time, I can't say more than that. But that's really what I would